சீக்கிரமா போகணும். நடந்துட்டே போறாங்க, முட்டி போட்டே போறாங்க. இவங்கெல்லாம் நடக்கவே மாட்டாங்களா? நம்ம நடக்கிற மாதிரி நடக்க சொன்னா இவங்க முட்டி போட்டே போறாங்க. இவங்களுக்கு காலம் வலிக்காது, முட்டிலாம். இவங்க வித்தியாசமா நடக்கிறாங்க. ஊருக்கு வர டைம் ஆயிடுச்சியோ, பஸ் எப்பதான் வரப்போகுதுன்னு தெரியல. சீக்கிரமா வீடு போய் சேரணும். அட இவங்க நான் இப்படி நடந்துட்டு இருக்காங்க. சரியான பைத்தியக்காரனா இருப்பானோ? நம்ம தான் முட்டியில நடக்கணும், நம்ம தான் தப்பா நடக்கிறோமோ? இவங்களாம் நல்லா தான் நடக்கிறாங்களே. நீங்க கீழெல்லாம் விழுந்துட மாட்டீங்களா? நாங்க கீழெல்லாம் விழ மாட்டோம். நாங்க எப்பவுமே எங்க ஊர்ல இப்படிதான் நடப்போம். நீங்க தான் முட்டி போட்டு வித்தியாசமா நடக்கிறீங்க. எல்லாருமே இப்படிதான் நடப்போமே. நாங்க இப்படிதான் நடப்போம், நீங்க தான் வித்தியாசமா நடக்கிறீங்க. உங்க ஊர்ல அதான் பழக்கமா? ஆமா, நாங்க எல்லாரும் இப்படிதான் நடப்போம். நாங்க கீழெல்லாம் விழ மாட்டோம். நாங்க நல்லா தான் நடப்போம். இப்படிதான் எல்லாருமே நடப்பாங்க. எனக்கும் நடக்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? சரி, ஹெல்ப் பண்றேன். நீங்களும் வாங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. பொறுமையா இருந்துருங்க. பொறுமையா 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 இருந்துருங்க. ட்ரை பண்ணுங்க, வரோம் உங்களுக்கு. ட்ரை பண்ணு. இன்னும் ட்ரை பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க வரோம். விடாம ட்ரை பண்ணுங்க. பொறுமையா நடங்க. பொறுமையா நடங்க. பொறுமையா நடங்க. பொறுமையா நடங்க. பொறுமையா நடங்க. வாங்க, நடங்க. அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நடக்கும்போது அப்படிதான் இருக்கும். இப்ப நடங்க. இப்ப பாருங்க, நல்லா நடக்கிறீங்க. இப்படிதான் எல்லாருமே நடப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் இந்த விஷயத்த நானே எங்க ஊர்ல போய் சொல்லி எல்லாரையும் மாத்துறேன். அங்க கவனிங்கப்பா. அது மனுஷனையும் ஏசப்பாவையும் விட்டு பிரிய செய்கிறது. அவனுக்குள்ள ஒரு தோல்வி, அந்த காதலும் கைவிட்டு போகிறது. அதனால மனமுடைந்து காணப்படுகிற அவன் இயேசுவை விட்டு பிரிந்ததினால் பணம் என்கிற உலகம் அவனுக்குள்ளே வருகிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. இந்த பணத்தினால அடிமைப்படுகிறவன் இயேசுவை விட்டு வெளியே வருகிறான். பணத்தின் மீது ஒரு மோகம்,
ஆனாலும் ஒரு நாள் அந்த பணமும் கடந்து போகிறது அவனை விட்டு. மனமுடைந்து போகிறதான அவன் ஏதேதோ யோசனைக்குள்ளே கடந்து உலகத்தின் பின்னாடி செல்கிற ஒரு விஷயம், அழகான ஒரு உலகத்தை தேடுகிறான். அழகான ஒரு விஷயத்தை அவனுக்குள் ஆசை வருகிறது. ஆனாலும் அந்த அழகு வீண், மாயை என்று வேதம் சொல்லுகிறபடி அதுவும் அவனை கைவிட்டு போகிறது. எல்லாம் ஒரு நஷ்டம். அவனுக்குள்ள இயேசு இல்லாததுனால உலகம் ஒவ்வொன்றும் கைவிட்டு ஒவ்வொன்றும் அவனுக்குள்ளே இல்லாமல் போகிறது. மனம் உடைந்து போகிறான். பிசாசு அவனுக்குள் வருகிறது. பிசாசு அவனுக்குள்ளே வந்து தன்னை அழித்துக் கொள்ளும்படியான ஒரு ஆலோசனை சொல்லிக் கொடுக்கிறது. அதன்படி அவன் செய்யவும் முடியல, அதனோடு வாழவும் முடியல. யோசிக்கிறதான சில நிமிடங்கள் தன்னை சாகடிக்கும்படியாக உலகத்தை விட்டு கடந்து போகிறதான ஒரு அழிவுக்குள்ள பிசாசு அவனை வழிக்குள்ள நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனாலும் அவன் மனம் உடைந்து போகிறான். இயேசுவினிடத்தில் திரும்ப கடந்து போக வேண்டும் என்று முயற்சி பண்ணினாலும் அவனுக்கு தோல்விகள், அவன் ஒவ்வொரு முயற்சிகள் இயேசுவினிடத்தில் போக வேண்டும் என்று. ஆனாலும் போக முடியாத இந்த உலகம், பணம், காதல், உலக சுற்றியிருக்கும் பிசாசு எல்லாம் அவனுக்குள்ளே வந்து அவனை தடுத்து நிறுத்துகிறது. ஆனாலும் இயேசு விடுகிறதா இல்லை. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் இயேசு பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார். அவனுக்குள்ளே வந்து அவனை எல்லாவற்றிலும் விடுதலையாக்கி அவனை ஆண்டவர் பாதுகாக்கிறார். இயேசுவோடு இருக்கும் பொழுது உலக ஆசி எல்லாம் மறைந்து இயேசு ஒரு விடுதலை கொடுக்கிறார். இயேசுக்குள்ளே வரும்பொழுது ஒரு சமாதானம், ஒரு வெற்றி. அவனுக்குள்ளே இயேசு திரும்பவும் வருகிறார். திரும்பவும் அவனை அந்த அன்புக்குள்ளே கடந்து சென்று திரும்பவும் அந்த இயேசுவும் அவனும் சேர்ந்து வாழ்ந்து சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாக இயேசு திரும்பவும் அவனுக்குள் வந்துவிட்டார். ஒரு கைத்தட்டல் கொடுப்போமா? Praise the Lord.